இயேசுவே, உம்முடைய அதிமிக பிரசன்னத்தில் நாங்கள் இருப்பதற்காய் நன்றி. உம்முடைய அதிமிக பிரசன்னத்தை எங்களுக்கு நாள்தோறும் கொடுப்பதற்காய் உமக்கு ஆராதனை. இயேசுவே, நீர் ஆண்டவராக இருக்கிறீர். நீரே மனுக்குள்ள மீட்பராக இருக்கிறீர். உம்முடைய இரண்டாவது வருகைக்காக தயாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் இந்த ஆராதனை வாயிலாக எங்களுக்கு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய காரியங்கள் கைகூடுவதற்காக இந்த நேரத்தில் இந்த ஆராதனை நாங்கள் சிறப்பாக ஏறெடுக்கிறோம். எனவே என் பிள்ளைகளுடைய ஆராதனைகள், என் பிள்ளைகளுடைய எதிர்நோக்குகள், என் பிள்ளைகள் முன்வைக்கக்கூடிய ஆசீர்வாதமான காரியங்களில் நீர் நிறைய நலன்களை கொடுக்க இதோ நாங்கள் மன்றாடுகிறோம். எல்லாரும் கரம் உயர்த்தி இரட்சகரும் மீட்பருமாகிய ஆண்டவரை நோக்கி இயேசுவே உமக்கு ஆராதனைன்னு சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஆராதனை, 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 இயேசுவே உமக்கு ஆராதனை. கரம் உயர்த்திவாறு இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி, 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 இயேசுவே உமக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசுவுடைய வருகைக்காக தயாரிக்கக்கூடிய இந்த திருவருகை காலத்தில் 2 தீமோத்தேயு 4:8 சொல்லப்பட்டிருக்கிறது, தம் வருகைக்காக யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ, மானிட மகனுடைய வருகைக்காக யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ, அவர் நீதியின் கடவுளாக வருகிற பொழுது அவர்களுக்கு வெற்றி கொடுக்கப்படும், வெற்றி வாகை தரப்படும் என்று சொல்கிறார். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. அன்புக்குரியவர்களே, அவருக்காக நாம் காத்திருக்கிற பொழுதும், அவரை எதிர்நோக்கி இருக்கிற பொழுது கண்டிப்பாக அவர் வருகையில் நமக்கு வெற்றி உண்டு. அந்த வெற்றிக்கு சொந்தக்காரராகி இந்த ஆண்டவரை நாம் ஆராதிப்போம், துதிப்போம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு.
கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்ன துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் இருந்தாலும் இந்த ஆண்டவர் அவற்றையெல்லாம் எடுத்துக் கொள்வதற்காக, அவற்றிலிருந்து நமக்கு ஒரு மீட்பை கொடுப்பதற்காக வருகிறார். எல்லோரும் கரவியர்த்து இயேசுவே என்று சொல்லுங்க, இயேசுவே என்று சொல்லுங்க. வெற்றி பெறக்கூடிய ஆண்டவர் உன் துன்பங்கள், துயரங்களில் வெற்றி கொடுக்க இதோ வர இருக்கிறார். மாட்சியோடு வர இருக்கிறார். உன்னுடைய வருத்தங்கள், வேதனைகள், கவலைகள், தனிமைகள், ஒன்றுமில்லா சூழ்நிலைகளை விடுதலை கொடுக்க இதோ இயேசு வருகிறார். நன்றி இயேசுவே. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரங்களோடு பாவ அக்கிரமங்களே நிற்கக்கூடிய பிள்ளைகளை பிரித்தெடுப்பதற்காக இதோ மாட்சியோடு வர இருக்கிற ஆண்டவர் நாம் பரிசுத்தவான்கள் கூட்டத்தில் சேர வேண்டும் அன்புக்குரியவர்களே. எனவே இயேசுவே நீரே ஆண்டவர், நீரே மீட்பர். எசையா புத்தகம் 63:16-17 ஆண்டவரே நீர் வாரும், திரும்பி வாரும், நெஞ்சம் உடைந்து போயிருக்கிறோம், வழிதவறி நிற்கிறோம், உம்மை தவிர மீட்பர் யாரும் இல்லை என்று அந்த இஸ்ராயல் மக்கள் கேட்டது போல நீங்களும் கேளுங்கள். இதோ அந்த ஆண்டவர் வருகிற பொழுது சாத்தானின் அதிகாரம் உன்னை நோக்கி, உன் குடும்பத்தை நோக்கி, உன்னுடைய தொழிலை நோக்கி சாத்தானின் அதிகாரம் இருந்ததென்றால் இந்த ஆண்டவர் அதிலிருந்து உனக்கு விடுதலை கொடுத்து உன்னை எல்லா மீட்பின் அடையாளங்களால் முத்திரை செய்து உனக்கு வாழ்வு கொடுக்க வல்லவர் வருகிறார். கரம் உயர்த்தி எல்லாரும் இயேசுவே வாரும், இயேசுவே வாரும், இயேசுவே வாரும், இயேசுவே வாரும், இயேசுவே வாரும். ஆமென். ஆமென். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் இயேசு பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரம் என் இயேசு பறித்து கொண்டார். சிலுவையில் அலைந்து விட்டார், சிலுவையில் அலைந்து விட்டார். இயேசு காலால் மிதித்து விட்டார், இயேசு காலால் மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. இரு கரங்களை விரித்து இதோ ஆண்டவரிடம் மன்றாடுவோம். ஜெப நேரம், ஜெப ஆளுகை செய்யக்கூடிய நேரம், ஜெப எழுப்புதலுக்கான நேரம். இரு கரங்களை விரித்து நீங்கள் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய காரியம், எந்த காரியத்தில் ஒரு எதிர்நோக்கு இருக்கிறதோ அந்த காரியங்களை இதோ ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுங்கள். இந்த ஆண்டவர் எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகளுக்காக, காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக விரைந்து வந்து அவர்களுக்கு நலம் செய்யக்கூடிய ஆண்டவர். இதோ உங்கள் குடும்பத்தில் இந்த ஆண்டவருடைய விசுவாசத்தில் ஒரு எதிர்நோக்கு,
உங்கள் குடும்பத்தில் அவிசுவாசத்தில் நிற்கிற பிள்ளைகள் நம்பிக்கைக்குள்ளே திரும்ப வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்து நீங்கள் எதிர்நோக்கி இருந்தீர்கள் என்றால் இதோ ஆண்டவரிடம் அறிக்கை செய்யுங்கள். இந்த ஆண்டவர் உங்கள் எதிர்நோக்கி நிரப்ப வல்லவராக இருக்கிறார். இயேசுவே அவநம்பிக்கையுள்ள பிள்ளைகளே, நீதாமே உங்களுடைய நம்பிக்கையில ஒன்று சேர்ப்பீராக. அதே போல பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற எதிர்நோக்கோடு யாராவது இருந்தீர்கள் என்றால் இயேசுவே திரும்பி வாரும், இயேசுவே வாரும், என்னை போற்றும், என் பாவத்துக்கு விடுதலை தாரும் என்று கேளுங்கள். இயேசுவே உடைய பரிசுத்த வல்லமையினாலே பாவத்திலிருந்து மாற்றம் அடைய வேண்டும் என்ற எதிர்நோக்கோடு செபிக்கிற பிள்ளைகள் அந்த எதிர்நோக்களை முழுமை அடைவார்களாக. இயேசு ஆண்டவரே, நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற எதிர்நோக்கோடு யாராவது இருந்தார்கள் என்றால் அதற்காக செபிக்கிறார்கள் என்றால் இயேசுடைய பரிசுத்த வல்லமையோடு இந்த நேரத்தில் அந்த நோயிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஆசீர்வாதத்தை என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறேன். கடன் தொல்லைகள், மனப்பாரங்கள், பண பிரச்சனைகள், பொருளாதாரத்தில் ஒரு தளர்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் இதிலிருந்து ஒரு மாற்ற வேண்டும் என்ற எதிர்நோக்கோடு இருக்கிறார்கள் என்றால் இயேசுவின் நாமத்தில் அவர்தம் கருத்துக்கள், அவர்தம் விண்ணப்பங்கள், செபங்கள் ஆண்டவரை திருமுன் எழும்பி அவருடைய எதிர்நோக்குக்கு பதில் கிடைப்பதாக. இயேசுவே உங்களுடைய பரிசுத்த வல்லமையினால பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக, பிள்ளைகளுடைய நலன்களுக்காக, குடும்ப நலன்களுக்காக பெற்றோர்கள் வைத்திருக்கிற திட்டங்கள், தொழில் நிமித்தம் வைத்திருக்கிற திட்டங்கள், அதில் இருக்கக்கூடிய எதிர்நோக்குகளுக்கான வழிகளை நீர் ஆயத்தம் செய்ய வேண்டும் ஆய்ச்சபிக்கிறோம். இயேசு ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்த வல்லமையினாலே இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணுவதற்காய் நன்றி. எங்கள் செபங்களை கேட்பதற்காய் நன்றி. அந்தகார சாத்தானில் இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து உங்களுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையை நிரப்புவதற்காய் நன்றி. ஒரு நாம மகிமை பெற செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். விழுந்தால் படியிட்டு நலமும் ஆசீர்வாதமும் கொடுத்த ஆண்டவரை மாண்பீர்க்கிதம் பாடி ஆராதிப்போம், துதிப்போம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உன் திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்று உன் திருவுடல், திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உன் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உண்மை மன்றாடுகிறோம்.
இயேசுவே